இன்றைக்கி கொடூரமான ஜெயில்கள்லேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு 3 தரமான படங்களை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 படமுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. 3 படமுமே உங்களால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் தரேன். அந்த லிங்கில் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவியோட லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். எந்த மூவியாக இருந்தாலும் நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணுங்கள். அதாவது நேம் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 3 படத்தை பற்றியும் பார்த்துடலாம். 3மே தரமான படம் தான். இதில் ஃபஸ்ட்டு படம் எஸ்கேப் பிளான். இது 2013 ரிலீஸ் ஆகிருக்கு. இது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது ப்ரைவேட் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் வேலை பார்ப்பார். அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நாட்டில் ஜெயிலெலாம் உருவாக்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜெயில்களில் போயிட்டு கைதி மாதிரி உள்ளே போயிட்டு அது செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி தப்பிச்சு வெளியில் வர்றது தான் அவரோட வேலை. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு ஜெயிலில் இருக்கார். அதுலேருந்து தப்பிக்க பார்க்குறாரு. கடைசியாக தப்பிச்சு வந்துடுறாரு. அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது அவர் ஒரு கைதி இல்லை, அவர் ஒரு ப்ரைவேட் ஜாப், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலையே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கையில் அவருக்கு இன்னொரு பெரிய வேலை வருது. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ப்ரைவேட்டுக்கு சொந்தமான ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது. அந்த ஜெயிலில் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, டைட்டாக இருக்கா, யாரும் தப்பிச்சு வந்துடுவாங்களா, குற்றவாளிகள்லாம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதை செக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது செக் பண்ணிட்டா இவருக்கு எல்லாரும் நார்மலாக கொடுக்குற சேலரியை விட 2 மடங்கு அதிகமாக தர்றது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஹீரோவும் ஒத்துட்டு அதுக்காக கிளம்பி போய் நிற்கும்போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கும்பல் ஒரு காரில் அவர் அடித்து போட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ முழித்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அவர் ஒரு பிரம்மாண்டமான ஜெயிலில் இருக்கார். அவர் அது எங்கே இருக்கார், யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, எப்படி அந்த சிஸ்டத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்க, எதுவுமே தெரியாது அவருக்கு. அங்கே பார்த்தா அவர் ஒரு பெரிய ஜெயிலில் இருக்கார். பயங்கரமான ஜெயில். எந்த இதுவும் எப்படி வெளியில் வர்றது என்னென்னு அவர் எதுவுமே தெரியாது. அதாவது யாரோட தொடர்புமே இல்லாமல் இருக்கார். அதிலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, அந்த மாதிரி தான் படம் மூவ் ஆகும். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. 2வது படம் தி சசாங் ரிடெம்ப்ஷன். இந்த படம் 1994 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்பு உங்களுக்கு தான். இந்த படம் தான் ஒரு ஐஎம்டிபி ரேட்டிங்னு சொல்லுவோம்ல, அதில் ஹையஸ்ட்டில் டாப் ஐஎம்டிபி ரேட்டிங்னு நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணாவே இந்த படமும் அதில் ஒன்றா இருக்கும். ஏன்னா படம் ஒரு ஒர்த்தான படம், தரமான படம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட மனைவிக்கு ஒரு காதலன் இருப்பார். அவரை நம்ம ஹீரோ கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவர் ஆயுள் தண்டனை கொடுத்து இனிமேல், அதாவது எதான் சொல்கிறது, கோர்ட்டில் அவருக்கு தீர்ப்பு ஆப்போசிட்டாக அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக அவரை தூக்கி ஒரு கொடூரமான ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வருஷம் இருக்கிறாரு. இருக்கும்போது அவருக்கு ஒரு நண்பராக தான் பார்த்து பழகி ஒரு 2 பேர் அவங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கொடூரமான ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக ஒரு தரமான படம். இதுவும் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3வது படம். 3வது படம் தி வே பேக். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான், ட்ரூ ஸ்டோரி. அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவர் ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அப்படி இருக்கும்போது போலந்துக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. அதில் ரஷ்யா போலந்தை கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஆக்கிரமிச்சிடுறாங்க. அப்படி ஆக்கிரமிக்கும் போது நம்ம ஹீரோவை அவங்க ரஷ்யா அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணி ஒரு கொடூரமான ஜெயிலில் தூக்கி 20 வருஷம் நீங்கள் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் ஜெயிலுன்னா அது எப்படிப்பட்ட ஜெயில் அப்படின்னா, தடுப்புகள்லாம் பெரிய லெவலில் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஜெயில் சரியான பனி பிரதேசத்தில் இருக்குது. பெரிய தடுப்பெல்லாம் இல்லை. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பனியை தாண்டி வரணும்.
பனியை தாண்டி வரும்போதே உயிரெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க செக்யூரிட்டியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிரோட ஊர் போய் சேர முடியாது, அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கார்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதையும் மீறி நம்ம ஹீரோ ஒரு 5 பேரை 6 பேரை சேர்த்துட்டு அதுலேருந்து தப்பிச்சு வெளியிலையும் வந்துடுறாரு. அப்படி வரும்போது அந்த பனியையும் தாண்டி வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். கதை கண்டிப்பாக ஒரு தரமான படம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அடுத்தடுத்த படங்களை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.